ஹாய் மக்களே! வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நம்ம சேனலில் போன வாட்டி நான் சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும் ஃப்ரீ சீட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னாக்கா இந்த வாட்டி நான் சொல்லிடலாம் என்னென்ன வந்து பிளான்ட் கொடுக்கலாம், என்னென்ன வந்து சீட் கொடுக்கலான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டி நான் அதாவது ஃப்ளவர் பிளான்ட்டுனா ஃப்ளவர் பிளான்ட்டு, வெஜிடபிள் பிளான்ட்டுனா வெஜிடபிள் பிளான்ட்டு, ஹெர்பல் பிளான்ட்னா அது தனி, இன்டோர் பிளான்னா அது தனியாக தான் அனுப்ப போகிறேன். ஏன்னா எல்லாமே மொத்தமாக வந்து அனுப்ப முடியாது. சரி, ஓகே, வரிசையாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா டேபிள் ரோஸ் வந்து எல்லோவும் பிங்க்கும் இருக்குது, இதை அனுப்பலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சாமந்தி, மினியேச்சர் சாமந்தி, ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு கட்டிங் அனுப்பிச்சிடலாம். அப்புறம் வந்து இன்டோர் பிளான்ட்டு கேட்குறீங்க. நான் எல்லாமே ஒன்றா வீடியோ எடுத்தனால என்னால் செப்பரேட்டாக பிரிக்க முடில. இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு. இது வந்து டெட்டில் ஒயின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஹைட்டாகவும் வளரும். இதை ஷார்ட் பண்ணி நம்ம ஹார்ட் ஷேப்பில், பால் ஷேப்பில், நம்ம என்ன ஷேப்பு வந்து வேணும்னாலும் இதில் கட் பண்ணிக்கலாம். அது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து கோழிக்கொண்டை, இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பூவாக வரும். நான் உரமும் போடுறதில்ல. நான் நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கறனால இது பெருசாக நான் மெயின்டைன் பண்ணல. அதுக்கே நமக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளவர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நல்லா வாட்ரிங் பண்ணி நல்லா உரம் போட்டிங்கன்னா நல்ல பெரிய பெரிய பூவாக கிடைக்கும். இதுலேயே வந்து நிறைய வந்து சீடு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். எடுத்துட்டேன் சீடு. எல்லாமே வந்து வெடித்து கீழே கொட்டுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த பூவுமே வந்து சாமிக்கும் நம்ம வந்து அழகாக வந்து கட்டி மாலை மாதிரி போட்டுக்கலாம். நம்ம கார்டனுக்கு வந்து பாலினேஷனுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃப்ளவர் வைக்கணுன்னா அதில் நம்பர் 1 பெஸ்ட்டு ஃப்ளவர்னால் இந்த கோழிக்கொண்டை தான். இதுக்கு அவ்வளோ ஒரு பட்டர்ஃப்ளை வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி கட்டிங்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த இதோட வந்து இந்த செம்பருத்தி கட்டிங்கோட முடிஞ்சு போச்சு 5 பிளான்ட்டு. அடுத்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு சீடு வெரைட்டி. திருநீற்று பச்சிலை நண்பர்களே, இது வந்து இதில் வந்து சப்ஜா சீட்ஸும் வரும். நீங்கள் வந்து இந்த இலைய நிறைய கஷாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லு இதில் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பலன்லாம் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா பால்சம்னே கேட்குறீங்க மெசேஜில். இதில் நீங்களே பாருங்கள், நான் வச்சே பார்த்தீங்கன்னா 1 மாதம்தான் ஆச்சு. 1 மாதத்துலேயே இவ்வளோ பூவு, இவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குது. இப்போ தான் வந்து மொட்டு வைக்குது. மொட்டு இதுக்கு மேலே தான் வந்து இன்னும் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை பிரண்டை. இது வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பட்டை பிரண்டை நம்மளோட எலும்புக்கு நல்லது. நிறைய இதில் வந்து மருத்துவம் வந்து நிறைய இருக்குங்கிறாங்க. மெயின் முக்கால்வாசி இது எலும்பு தேய்மானத்துக்கு தான் வந்து சாப்பிடுவாங்க. இது ஏஜ் ஆயிடுச்சுனாக்கா நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாக்கா ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, இதில் இன்னும் எலும்புக்கு மட்டும் இல்லை, நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. ஒரு சின்ன கிளை தான் கொண்டு வந்து வச்சேன். இது பார்த்திங்கன்னா கீழே இருந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் மாடியில் செகண்ட் ஃப்ளோர் வரைக்குமே போகிறதுக்கு ரெடியாக போயிட்டே இருக்குது. ஆனால் கீழே பார்த்திங்கன்னா மண், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். கொஞ்சோள மண் தான் இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா 2வது மாடி வரைக்கும் போகுது. சரி, பட்டை பிரண்டையும் அப்புறம் இலை பிரண்டையும் தான் இருக்குது. உருட்டு பிரண்டை எனக்கு போன வாட்டி கொடுத்ததுக்கப்புறம் வந்து தழுக்கவே கிடையாது, அப்படியே இருக்காங்க. தழுத்தா தான் நான் கொடுக்க முடியும். இப்போ வந்து இலை பிரண்டையும் பட்டை பிரண்டை இருக்குது. அப்புறம் கற்பூரவள்ளி இலை இருக்குது. உங்களுக்கு கற்பூரவள்ளி இலை எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஈஸியாக. ஆனால் வந்து சில பேர் கிடைக்காதவங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா சக்கரவள்ளி கிழங்கு இது வைக்க போகிறேன். இது வந்து ஒரு காம்போ மாதிரி, இந்த 5 வெரைட்டி, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அழகு செடி, இன்டோர் பிளான்ட் மாதிரி. இது பேர் வந்து ரியோன்னு நினைக்கிறேன், ரியோ அப்படின்ட்டு ஒரு பிளான்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பிளான்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அது வந்து வெளியில் பார்த்திங்கனாக்கா பிங்க்காக இருக்கும், உள்ளே க்ரீனாக இருக்கும். இது ஹேங்கிங்லலாம் பக்கா செம்ம சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது சங்குப்பூ. இந்த சங்குப்பூ வந்து எப்படின்னாக்க நம்ம வந்து
அழகுக்காகவும் வளர்க்கலாம். நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்காகவும் 2 இன் 1 இந்த செடி. பார்க்கவும் அழகா இருக்கும். அது வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம். அப்புறம் நெறைய பேர் கேட்குறது என்னென்னா, மல்பெரி கட்டிங் தான் கேட்குறீங்க. மல்பெரி கட்டிங் எல்லா செடியிலையுமே 4 செடி வச்சுருக்கேன். 4 செடியிலையுமே ஒரு இலைக்கு இலை வந்து நெறைய பூ விட்டுருக்கு. இந்த பூ காயோட எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இது நெக்ஸ்ட் வீக்கு குடுக்குறேங்க எல்லாருக்குமே. அடுத்த வாட்டி கட்டிங் குடுக்கும்போது குடுக்குறேன். ஏன்னா, இதில வந்து பயங்கர பூவு. அதாவது குச்சி வரைக்குமே பூவுங்க. ஏதாவது குச்சி தனியா கட் பண்ணலாமான்னு பார்த்தா, 4 பிளான்ட்லேயுமே குச்சி வரைக்குமே பூ இருந்துக்கிட்டே இருக்குது. நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. இப்போ வச்ச பூவெல்லாம் வந்து பழுக்கட்டும். பழுத்ததுக்கப்புறமேட்டு இது பழத்தை எடுத்துட்டு கட் பண்ணி தரேன். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஜிஜி பிளான்ட்டு இது வந்து ஜிஜி பிளான்ட்டு, அப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டு, அப்புறம் இன்னொரு ஸ்னேக் பிளான்ட்டு 2 வெரைட்டி. இது ஒரு ஸ்னேக் பிளான்ட்டு. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்டோர் பிளான்ட்டு இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். அது வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம், வெளியிலையும் வளர்க்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ரொம்பவே சூப்பராக நான் வெயில்லையே கொண்டு போய் வைக்கல. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது. இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இதுதான் பாக்ஸ் தான் போட்டு அனுப்ப முடியும். ஏன்னா பெரிய பெரிய பிளான்ட்டுங்கிறனால அதுக்கு எவ்வளோ சார்ஜோ அது நீங்கள் தான் பே பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடினியம் நிறைய பேர் கேட்குறீங்க. அடினியம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிளான்ட்ல மட்டும் தான் பூவு இருக்குது. ஒரு சில பிளான்ட்ல வந்து பூவே இல்லை. ஏன்னா, இனிமே தான் சீசன். வெயில் காலத்தில் தான் நிறைய பூ வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இப்போ தானே வெயில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஒரு சில பிளான்ட்ல மட்டும்தான் வந்து பூவு இருக்குது. நிறையா பிளான்ட்ல பூ இல்லை. நிறையா பிளான்ட்ல பூ வந்தால் தான் எனக்கே என்ன செடின்னு தெரியும். அப்போ வந்து நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேங்க. அப்படி இல்லை பூவோடு இருக்கிறது வேணும் அப்படின்னாக்கா 260 வந்து பிளான்ட்டோட விலை. அது வந்து கொரியருக்கு நீங்கள் நான் ஃப்ரீ பிளான்ட்டு கொடுக்குறேன் இல்லையா, அதோடையே வச்சு கொடுக்குறனாலும் கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அது செப்பரேட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. 4 பிளான்ட் எடுக்கிறீங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ரீ பிளான்ட்டோடையே வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த ஃப்ரீ பிளான்ட்டோட வெயிட்டுக்கு தகுந்த காசு தான். இப்போ ஃப்ரீ பிளான்ட்டு எப்படினாலுமே ஒரு கொரியர் சார்ஜ் வரும். அதோடு வந்து இந்த அடினியமும் வச்சாக்கா கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு வேணும்னா அப்படி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் தண்ணியே விடாமல் அப்படியே பார்த்திங்கன்னா கருகி போயிருக்கு. நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, இந்த 15 நாள். அந்த 15 நாளுமே மெயின்டைன் பண்ணவே முடியல. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இதெல்லாம் கட்டிங் தான். இதுவுமே வேணும். இது ஒரு பிளான்ட் பேர்லாம் எனக்கு மறந்து போகுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது எக்ஸோரா வந்து இதுவுமே உங்களுக்கு கட்டிங் வேணும்னா ஃப்ளவர் செடியோடையே நான் கட் பண்ணி வைக்கிறேன். ஆனால் எல்லாமே என்ன கேட்குறீங்கன்னா, ஃப்ளவர் செடினாக்கா ஃப்ளவர் செடி தனியாக 5 தான் கொடுக்க முடியும். ஃப்ளவர் செடியில் இது ஒரு பிளான்ட்டு, அப்புறம் வந்து இப்போ நான் காமிச்சேன் இல்லையா எக்ஸோரா, அப்புறம் வந்து 10 மணிப்பூ, டேபிள் ரோஸு, அது செம்பருத்தி கட்டிங்கு, அப்புறம் கோழிக்கொண்டை. இது வரைக்கும் தான் வந்து சின்ன சின்ன கட்டிங் வச்சு தனியாக அனுப்ப முடியும். அப்புறம் இது கேட்குறவங்க வெஜிடபிள் சீடு கேட்கக்கூடாது. வெஜிடபிள் சீடு கேட்குறவங்க தயவு செஞ்சு இது கேட்காதீங்க, தனித்தனியாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது சப்போஸ் வந்து அடினியம் வேணுங்கிறவங்க இந்த ஃப்ரீ பிளான்ட்டோட ஃப்ரீயாக வந்து கொரியர் வராது. இப்போ இதுனாக்கா நான் இப்போ போஸ்ட்டில் தான் அனுப்ப போகிறேன். நீங்கள் வந்து வேணும் அப்படின்னாக்கா இது பாக்ஸில் தான் நான் போட்டு கொடுக்கணும். அடினியமோட வந்து ஃப்ரீ பிளான்ட்டையும் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்றேன். ஃப்ளவரோடு இருக்கிற செடி தான் நான் அனுப்ப முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா மீதி செடியெல்லாம் என்ன பிளான்ட்டுன்னு பூத்தா தான் தெரியும் என்ன பூவுன்னு. பூக்காத செடி வந்து எனக்கு இந்த கலர் கொடுங்க, இந்த கலர் கொடுங்கன்னா எனக்கே தெரியாது. அதனால் பூக்கிற செடியை மட்டும் உங்களுக்கு வேணும், அடினியம் வேணுங்கிறவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். வேணும்னா அந்த கொரியர் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து சீடு கேட்குறவங்களுக்கு சீடு மட்டும்தான் கொடுக்க முடியுங்க. ஏன்னா அதுதான் வந்து போஸ்டரில் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போகுது. இப்போ கத்திரிக்காய்னா கத்திரிக்காயில் ஒரு 3 வகை கத்திரிக்காய் போடலான் இருக்கிறேன். என்னென்ன கத்திரிக்காய்னாக்கா வெள்ளை கத்திரி, இந்த கத்திரி, சிகப்பு வெண்டை, அப்புறம் பச்சை கலர் வெண்டை, அப்புறம் வந்து முடக்கத்தான் கீரை, அப்புறம் இது திருநீற்று பச்சிலை சீடு, கரிசலாங்கண்ணி, இதெல்லாம் வந்து ஒரு காம்போ. இது வரைக்கும் வந்து நீங்கள் என்னன்னாக்கா போஸ்டருக்கு
பேக்கிங்க்கும் போஸ்டருக்கும் வந்து 20 ருபீஸ் ஒரு ஆளுக்கு வந்து 20 ருபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இது என்னன்னாக்கா நம்ம சேனலில் 17 பேர் தான் வந்து ரெகுலராக பார்த்துருக்கீங்க. 1000 பேர் 2000 பேருன்னு நம்ம வியூஸ் போனாலுமே நம்ம சேனலை வந்து ரெகுலராக இந்த ஒரு 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 பேர் மட்டும்தான் வந்து ரெகுலராக பார்த்துருக்கீங்க. இந்த ஐடி வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து என்கிட்ட விதை கேட்கும்போது என்னோட நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க நண்பர்களே. அனுப்புனாதான் நான் நோட் பண்ணி வச்சுருக்க ஐடி இதோடது ஒத்து போச்சுனாக்கா நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து அனுப்பி வச்சிருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரையில் வந்து சிகப்பு பசலைக்கீரை, அதுக்கப்புறம் வந்து தூதுவளை, அப்புறம் வந்து குத்து பசலை அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறதுக்கு விட்டுட்டேன் சில பிளான்ட்டெல்லாம். ஏன்னா எது எது சொல்கிறேனே எனக்கே வந்து இப்போ எழுதி வச்சு எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை. எதனாலன்ட்டு நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் இதுவுமே வந்து கீரை இதில் ஏதாவது ஒரு கீரை வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீடோட பார்த்தீங்கன்னா இது நாட்டு மிளகாய். நிறைய நண்பர்கள் வந்து மிளகாய் போட்டோங்க, செடி நல்லா ஹைட்டாக வளர்ந்தாலும் காயே பிடிக்கலங்கிறீங்க. நான் நிஜமாகவே சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கே எல்லா நண்பர்களும் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஊருக்கு ரெகுலராகவே இந்த 2 மந்த்து போயிட்டுருக்கேன். அதுக்கு பெருசாக நான் வாட்டரிங்கும் பண்ணுறது கிடையாது. உரமும் சுத்தமாகவே போடுறதே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு செடியிலேருந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ மிளகாய் வரைக்குமே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகாவோட அந்த ஒரு ஜீன் இருக்கும். இப்போ தக்காளினாக்கா தக்காளியில் எத்தனை வெரைட்டி இருக்குது, அது மாதிரி தான் வந்து மிளகாலையுமே நிறைய வந்து ஒரு வெரைட்டி இருக்கும். ஆனால் நான் வச்சுருக்கிறது வந்து நாட்டு மிளகாய். இந்த நாட்டு மிளகாய் எப்போவுமே வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப நாள் காய்க்கும். இப்போ மற்ற மிளகாய் மாதிரி இல்லாமல் ரொம்ப நாள் காய்க்கும். அது மாதிரி வந்து உங்களுக்கு நாட்டு மிளகாய் வேணும்னா இந்த விதையை நான் உங்களுக்கு பழுக்க வச்சு வச்சுருக்கிறேன், காய வச்சு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள். மிளகாய் செடிக்கு நாட்டு மிளகாய் வேணும்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா காரமாகவும் இருக்குங்க, பயங்கர காரமாகவும் இருக்கும், அதே லாங்காக இருக்கும், கொத்து கொத்தாக தான் காய்க்கும். நீங்கள் ஒரு 4 பிளான்ட் நீங்கள் வச்சுட்டீங்க உங்கள் மாடி தோட்டத்தில், ஒரே பிளான்ட்டு தான் எவ்வளோ எவ்வளோ மிளகாய் இருக்குது பாருங்கள். 4 பிளான்ட் வச்சிங்கன்னா நீங்கள் வரமிளகாவுக்கு வரமிளகாவும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி பச்சை மிளகாவுக்கு பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம். எனக்கு திட்டக்கட்ட ஒரு 4 மந்த்தாக காய்ப்பு கொடுத்துட்டே இருக்குது. 4 மந்த்தாக நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் இதிலேருந்து மிளகாவை. நான் இப்போ எத்தனை மாதம் ஆச்சு தெரியுங்களா? நான் விதை போட்டு திட்டக்கட்ட 6 மாதம் ஆச்சு. அது காய்ப்பு வந்து ஒரு 2 மந்த்லேயே காய்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்தே எனக்கு ரெகுலராகவே கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த 4 மாதமா நான் மிளகாவோ இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நான் வாங்குறதே கிடையாது. அப்படியே மேலே வர்றது இந்த புதினாவை கொஞ்சம் எடுத்துக்குவேன். இங்கே பாருங்கள், புதினாவை அந்த நத்தை பாருங்கள், எல்லாத்தையும் அந்த நுனியெல்லாம் நிறைய சாப்பிட்டு ஒரே நாளில் காலி பண்ணிடுச்சு. முந்தா நேற்று வீடியோவில் எடுத்திருக்கும் போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ புதினா இருந்ததுன்னு. நான் பறிக்கவே கிடையாது, அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த டைமில் எனக்கு தெரியவே தெரியாது. நைட் டயத்தில் தான் அது வந்து செடி சாப்பிடும்போது நம்ம பிடிச்சா அதை பிடிச்சி நசுக்க முடியும். பகல்லலாம் எங்கே இருக்குதுங்கன்னே தெரியாது, அடியில் போய் செட்டில் ஆயிடுதுங்க. அதனால் ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது. நம்மளே வந்து மாடி தோட்டத்தை பெருசாக பராமரிக்கவும் முடியல, பத்தாததுக்கு இது வேற அப்படின்ட்டு. அப்புறம் அந்த சொன்னேன் இல்லைங்களா, மூலிகை செடியில் வந்து தக்காளியும் சேர்க்க முடியல நண்பர்களே. அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, எனக்கு ப்ராப்பராக என்னால் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட முடியல. இருக்கிறத நான் அப்படியே காமிச்சிட்ருக்கிறேன், ஓரலாக சொல்லி காமிச்சிட்ருக்கிறேன். ஏன்னாக்கா என்னால் வந்து வீட்டில் கொஞ்சம் நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு. நான் ரெகுலராக வந்து ஊருக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் வீட்லேயும் வேலை பார்த்துட்டு என்னால் எடிட் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு போட முடியல. அதை பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன விதை தனியாக, பிளான்ட்டு தனியாக, அந்த இன்டோர் பிளான்ட்டெல்லாம் அந்த காஸ்ட்லி பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கிங்கில் தான் வரும். அதுக்கு என்ன டெலிவரி சார்ஜோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 20 ருபீஸ் கொடுத்தீங்கன்னாவே பேக்கிங்கு கொரியர் ரெண்டுக்கும் சேர்த்து 20 ருபீஸ் கொடுங்க. ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன்,
நீங்கள் என்னன்னாக்கா திரும்ப நீங்கள் நிறைய மிஸ்டேக் இப்போ பாருங்களேன், எனக்கு 5 கொரியர் வந்திருக்குது ரிட்டனு. இந்த 5 கொரியருக்கு எனக்கு ரூ. 300 வந்து எனக்கு லாஸு. சரிங்களா? நீங்கள் அனுப்பும்போது நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் தான் நான் கரெக்டாக தான் போட்டு விடுறேன். இப்போ என்னோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கிறனால எனக்கு வந்துடுது. உங்கள் அட்ரஸ் கரெக்டாக தான் போட்டு விடுறேன். நீங்கள் எனக்கு எப்படி அனுப்புகிறீங்களோ அதே அட்ரஸ் தான் அனுப்புகிறேன். அட்ரஸ் தப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் ஃபோன் எடுக்கலைனாலும் சரி, வீட்டில் ஆள் இல்லைனாலும் சரி, எனக்கு வந்து ரிட்டன் வந்துடும். அப்படி இருக்கும்போது இப்போ வீட்டில் ஆள் இல்லை, ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் எடுக்கலை, அட்ரஸ்ஸு தப்பாக இருக்குது, ஒரு டவுட்டுக்கு இது பண்ணுறாங்க ஃபோன், அப்போவும் எடுக்கலை அப்படின்னா எப்படினாலும் ரிட்டன் எனக்கு வந்துடும். அப்போ வந்து நீங்கள் பண்ணுற தவறுனால எனக்கு வந்து லாஸ் ஆகுது. ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வாட்டி நான் வந்து ஃப்ரீ போஸ்ட்டில் தான் பண்ணுறேன் நான். அதனால் நான் என்னன்னாக்கா ஓகே ரிட்டன் வந்துருச்சுன்னா இவங்களோடது எனக்கு ரிட்டன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன்னா தயவு செஞ்சு எனக்கு வந்து திரும்பவும் வந்து கேட்காதீங்க. திரும்ப நீங்கள் ரூ. 20 பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா நான் ஒரு 100 பேருக்கு அனுப்புனேன்னா 10 பேருக்கு வந்ததுன்னா எனக்கு ரூ. 500 லாஸ் ஆகுது. ரூ. 600 லாஸ் ஆகுதுங்கும்போது எனக்கு வந்து பேக் பண்ணுறதே பெரிய கொஞ்சம் வேலை. இதில் வேறு நான் திரும்பவும் வந்து நான் காசு பே பண்ணி திரும்பவும் அதே மாதிரி ஃப்ரீயாக வந்து சீடு பண்ணணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே. அதை விட இன்னொரு பெஸ்ட் ஐடியா எனக்கு வந்து இது ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரெக்கார்டை கேளுங்க. அது மாதிரி நீங்கள் அனுப்புனாலும் எனக்கு ஓகே தான். அந்த ரெக்கார்டு போடுறேன். உங்களுக்கு ஓகேனாக்கா அது மாதிரி அனுப்புங்க நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 8 மணிக்கே நான் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒட்டரை அடித்து ஃபுல்லாக நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 1 மாதம் நான் வீட்டில் இல்லைன்னு. அதனால் பயங்கர டஸ்ட்டுமா ஒட்டடையுமா இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வெளியில் பால்கனி, கீழ் பால்கனி, மேல் பால்கனின்னு ஒட்டரை அடிச்சுட்டு வச்சுருக்கேன். இப்போ போய் அலசணும். கொஞ்சம் ஹெல்த்தியாக ஏதாவது ஜூஸ் குடிப்போம். இந்த டேபிள் ஆரஞ்சு இருக்குது, இந்த டேபிள் ஆரஞ்சை போட்டு ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஹார்வெஸ்ட்டு மஞ்சள் செடி வந்து கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. சரி காஞ்சுதுனாக்கா உள்ள கிழங்கு நல்லா வச்சுருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஒரு சின்ன குட்டி கிழங்கு தான் வச்சேன். அது எந்தளவு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நான் இந்த ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி மஞ்சளோ இஞ்சோ போடும்போது மண் வந்து லூஸ் மண்ணாக போடுங்க. எப்படின்னா கொக்கோ பிட்டு, அப்புறம் வந்து மணல், அதுக்கப்புறம் வந்து நார்மல் மண்ணுனாலும் சரி, செம்மண்ணாலும் சரி கலந்து வைங்க. ஏன்னா இது இந்த மாதிரி டைட்டாக மண் இருந்ததுன்னா அது வேர் போகிறதுக்கே கஷ்டப்பட்டு உங்களுக்கு பெருசாக ஈல்டே கிடைக்காது. நான் ஒரே ஒரு சின்ன கிழங்கு வச்சேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிழங்கு வந்து எதிர்பார்த்தேன். ஏன்னா நல்லா கொஞ்சம் நிறையாவே வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் மண் பயங்கர டைட்டுங்கிறனால நமக்கு வந்து ஒரு 1/4 கிலோ ஒரு 300 கிராம் அளவு தான் ஒரு செடியில் கிடச்சிருக்குது. சரி ஓகே பரவாயில்ல. ஒரு சின்ன துண்டுக்கு நமக்கு வந்து ஒரு 300 கிராம் கிடச்சிருக்கு இல்லையா, ஃப்ரெஷ்ஷான மஞ்சள். அந்த செடியை நான் மண்ணை கொட்டும்போது அந்த மண்ணே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மஞ்சள் வாசனைங்க. அப்படி ஒரு வாசனை. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக அவிச்சு வெயிலில் போட்டு அப்படியே நம்ம மிக்சியில் வந்து அடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். இதிலேருந்து 1, 2 மஞ்சள் கிழங்க எடுத்து அதை அப்படியே திரும்பவும் நட்டு வைக்க போகிறேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து நான் நாள் வந்து ஈவினிங் எடுத்தது. க்ளீன் வந்து மறுநாள் தான் பண்ணேன். இது வந்து நாள் ஈவினிங் தான் வந்து எடுத்தது. இதையுமே அதோட சேர்த்து அப்லோட் பண்ணால் உங்களுக்கும் வந்து டெரஸ் கார்டன் வைக்கணும்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் பண்ணுவீங்கங்கிறனால தான். மஞ்சள் பாருங்கள், இது உருட்டு மஞ்சள். இதுதான் இந்த முகத்துக்கெல்லாம் வந்து உரசுவாங்கள்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க அது வேறு இது வேறம்பாங்க. ரெண்டுமே ஒரே செடியிலேருந்து தான் வருது. அது வந்து உருட்டு மஞ்சள்னால் நம்ம முகத்துக்கு சேர்க்கறது. இது வந்து குழம்புக்குன்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விதையை வாங்கி செடி வாங்கி நிறைய பேர் வந்து மாடி தோட்டம் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னால் வந்து ஒரு 100 பேர் ஒரு 200 பேர் வந்து மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஹாப்பி எனக்கு. அதனால் வந்து கொடுக்குறேன். அந்த விதையெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி போக போக கற்றுக்கலாம். வர வர வந்து நம்மளே வந்து ஆர்கானிக்காக எந்த மருந்தும் இல்லாமல் நம்ம சின்ன வீட்டு தோட்டத்திலேயே நிறைய காய்கறி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்கான்னு எல்லாமே எடுக்கலாங்க. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் பெருசாக இடம் வேணும், நிறையா செலவு ஆகும் அப்படிலாம் யாரோ தப்பாக சொல்லி வச்சுருக்காங்க. அந்த அளவுலாம் பெரிய செலவெல்லாம் ஆகாது. நம்ம நார்மலான மண், நான் போன வாட்டி சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட கிடைக்கிற விதையை நீங்கள் போட்டாலே நமக்கான தேவையான
வெஜிடபிள் ஓரளவு பாதியே நீங்கள் கவர் பண்ணிடலாம். அப்புறம் நான் அந்த வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ டஸ்ட்டு. நான் திட்டக்கட்ட 2 மாதமாக ஊருக்கு அங்கே இங்கேன்னு போகிறனால பெருசாக க்ளீன் பண்ணவே முடியல. அப்படியே பாலடைஞ்சு போய் ஒரே டஸ்ட்டு. எங்கே பார்த்தாலும் ஒட்டரை, எங்கே பார்த்தாலும் குப்பை. இது கூட்டினதுக்கப்புறம் பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாக 2 வாட்டி கூட்டிட்டேன். கூட்டினதுக்கப்புறம் இவ்வளோ அழுக்கு. இந்த அழுக்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணணும். நிறைய வேலை இருக்குது. சரி, அந்த ரெக்கார்ட் போடுறேன் பாருங்கள், அதை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எதனாலனாக்கா, நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா 17 பேர் தான். நானே சொல்லியிருப்பேன், அந்த 17 பேர் ரெகுலராக பார்க்குறாங்கன்னா நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து அவங்களுக்காக அனுப்புறதுல ஒரு கஷ்டமும் கிடையாது நண்பர்களே. ஏன்னா நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறாங்க, நமக்காக பார்க்குறாங்க. அவங்களுக்காக நம்ம கஷ்டப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனால் புதுசாகவும் வந்து 100 பேர் 200 பேர் வந்து கேட்குறீங்க. அது வந்து என்னால் என்னோட ஏஜுக்கு வந்து நான் திரும்ப அதை எழுதி ஒட்டி அனுப்புறது கொஞ்சம் சிரமமான வேலை தான். இந்த மாதிரி மெத்தடில் அனுப்பும்போது நான் எத்தனை பேருக்குனாலும் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த ரெக்கார்ட் கேளுங்க. கொரியர் ப்ராப்ளம் போகிறதுக்கு இன்னொரு சஜஷன் கொடுக்குறேன். நான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் செல்ஃப் அட்ரஸ் ஸ்டாம்பை ஒட்டி அனுப்ப சொல்லுங்க. உங்க கவருக்கும் ஸ்டாம்ப் ஒட்டி உங்க கவர்ல உங்க அட்ரஸை போட்டு, அவங்க கவர்ல இன்னொரு கவர்ல ஸ்டாம்ப் ஒட்டி அட்ரஸ் போட்டு அனுப்பிய சொல்லுங்க. அதுல நீங்க வந்து சீடு போட்டு சீட்ஸ் ஒன்லின்னு மேலே போட்டு அனுப்பிச்சி விட்டுருங்க. ஆர்டினரி எனக்கு வந்து நாங்க அப்படிதான் டிரான்சாக்ஷன் கொடுக்குறோம். நான் இப்போ கொஞ்சம் இந்த 1 இயர் கொஞ்சம் தோட்ட வேலையை நிறுத்திட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய விதை எடுத்து நான் பகிர்ந்துக்குவேன். நான் சீட் சேவர்ஸ்க்கு குரூப்ல பகிர்ந்துக்கிறது உண்டு. அவங்க கிட்ட நான் கேட்டேன்னா அவங்ககிட்ட இருக்கிறத அனுப்பிச்சு விடுவாங்க எனக்கு. இதுதான் நாங்க ஃபாலோ பண்றது. செல்ஃப் அட்ரஸ் கவர் வாங்கிட்டு இவங்களுக்கு நான் செல்ஃப் அட்ரஸ் கவர்லாம் போட மாட்டோம். கேட்டாக்கா அவங்க அனுப்பிச்சிடுவாங்க, நாங்களும் அனுப்புவோம். மற்றபடி உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு செல்ஃப் அட்ரஸ் போட்டு கவர் ஸ்டாம்ப் போட்டு அனுப்ப சொல்லுங்க. மேலே சீட்ஸ் ஒன்லின்னு போட்டு தாராளமாக நீங்கள் போஸ்டரில் அனுப்பலாம். அதனால நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடி கேட்டாக்க வேணா நீங்கள் இதில் அனுப்புங்க கொரியரில். மற்றபடி நீங்கள் ஏன் செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறது? பீஸ் ஆஃப் மைண்ட் போகுது இல்லையா? ஓகேம்மா, தேங்க்யூ. இது மாதிரி தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து நிறைய அந்த கார்டன் டெரஸ் கார்டன் குரூப்லேருந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க. எனக்கு அதுவே ஒரு ஹாப்பி. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒர்க்கில் தான் இருக்காங்க. அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கும் போயிட்டு டெரஸ் கார்டனையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் குழந்தைங்களையும் பார்த்து வீட்டில் சமைச்சு ஹஸ்பண்டையும் வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். அவங்களெல்லாம் வந்து நான் கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வேலை வீட்டில் செஞ்சாலும் கூட எனக்கு வந்து ஒரு சில நேரம் சரி நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோமே, இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு நான் ரொம்பவே நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, அவங்க தான் கிரேட்டுங்கிற மாதிரி எனக்கும் தோணும் நண்பர்களே. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லையா? ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீட்டில் சமையல் பண்ணணும், மாடி தோட்டத்தை பார்த்துக்கணும், அதுக்கு மேலே வேலைக்கு போகணும். இதெல்லாம் வந்து பெண்களால் வந்து முடியாதது எதுவுமே கிடையாது. நிஜமாகவே சொல்கிறேன். ஆண்களை விட என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் கிரேட்டு. திங்க் பண்ணுறதுலையா இருக்கட்டும், ஒரு குடும்பத்தை வந்து நல்ல வழியில் கொண்டு போகிறதா இருக்கட்டும், பாழாக போன ஒரு லைஃப்பை கூட வந்து அதை ஸ்டெடி பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதும் பொண்ணு தான். அந்த நல்ல லைஃப்பை வந்து பாழாக்கிறதும் பெண்கள் தான். அது மாதிரி பெண்கள் நினைத்தால் என்ன வேணால் பண்ணலாங்கிறது இது ஒரு உதாரணம். எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. சில பேர் பேசினதெல்லாம் மோட்டிவேஷனாக இருந்தது. எனக்கு வந்து இப்படி வந்து பெண்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். டெரஸ் கார்டன் வைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். எனக்கு யாருன்னே தெரியாது. அவங்கெல்லாம் எனக்கு வந்து மேடம் நீங்கள் டெரஸ் கார்டன் விட்டு போகாதீங்க, நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் அங்கே போனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இங்கே வச்சாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு 2 இடத்துல நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். என்கிட்ட இல்லாத பிளான்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க, அதே மாதிரி உங்ககிட்ட என்ன பிளான்ட் வேணுமோ சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த அன்பெல்லாம் வந்து கண்டிப்பாக எனக்கு யாருன்னே முகம் தெரியாத நண்பர்கள் எனக்கு மேலே இவ்வளோ கேர் பண்ணி பேசுகிறதும், நான் டெரஸ் கார்டன் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வந்து பழகிறவங்களே பார்த்திங்கன்னா அதில் பாதி பேர் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, பாதி பேர் நம்ம சறுக்கி விழ மாட்டோமான்னு இருப்பாங்க.
கண்ணுக்கு தெரியாத நண்பர்கள் வந்து நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு டெரஸ் கார்டன் பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை கைவிடாதீங்க. ஹாப்பியாக நீங்கள் அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போங்கன்னு மோட்டிவேஷன் பண்ணுறீங்க. எனக்கு கூட பிறந்த சகோதரிகள், நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் தான் உங்ககிட்டலாம் வந்து ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம். எனக்கு வந்து பெருசாலாம் பேச தெரியாது. ஏன்னா நான் பெருசாக படிக்கவும் கிடையாது. இந்த மாதிரி எனக்கு பெருசாக பேச தெரியாது. எழுதி வச்சு பேசினாக்கா தத்தா புத்தான்னு பேசுவேன். அதனால் வந்து அந்த ஒரு இதுக்குமே நான் வந்து வரல. எனக்கு அந்த டைமில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பேசுவேனே தவிர, இந்த எழுதி வச்சு பேசுறதோ யோசித்து வச்சு பேசுகிறதோ அது வந்து எனக்கு தெரியாது நண்பர்களே. சரி, உங்களுக்கு இது மாதிரி ஓகேனாக்கா இது பண்ணுங்கள். நம்ம சேனல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாள் சீடு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மேலே அலசி கீழே அலசி ஊஞ்சலி கீஞ்சலி கீறு மொத்தத்தையும் அலசி விட்டாச்சு. வாசல் வரைக்கும் வாசல் கோயில் கீழ்னு எல்லாம் அலசிட்டேன். இப்போ அடுத்து வந்து நான் அந்த மாடிக்கு போய் தண்ணி விட போகணும். தண்ணி விட்டுட்டு வந்து கீழே நைட்டுக்கு நான் சமையலும் பண்ணணும். ஓகேவா? இந்த வேலைக்கு நடுவில் தான் உங்களுக்கு நான் சீடு கலெக்ட் பண்ணி அனுப்புகிறேன். அதனால் என்னோடய கஷ்டத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதனால் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குற நண்பர்கள் 17 பேர். அவங்க யாருன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்கிட்ட விதை கேட்கும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட வந்து ஐடியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த இதுலேருந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை அனுப்புங்க. நான் அதை செக் பண்ணி அனுப்பிடுறேன். புதுசாக வர்ற நண்பர்கள் நீங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணி அடுத்த வாரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை இவங்க சொன்ன மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.